ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே மலேசியாவில் நாங்கள் ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த ஒரு வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிசம்பர், ஜான்வரி, அதாவது அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் வந்து எடுத்த வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸே வந்து ஆச்சு. என்னால் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாரிகாவுக்கு வந்து அந்த செப்டம்பர் லாஸ்ட்டில் தான் அவளோட பர்த்டே. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவளோட ரொட்டீன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. காலையில் எந்திரிக்கிற டைமிங்காக இருக்கட்டும், நைட்டு தூங்குறது, இடையிலலாம் வந்து நேப்பே வந்து எடுக்கலை. ஸோ அதனால் எனக்கு அவள் நேப் எடுக்கும்போது தான் நான் வந்து என்னோடய வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்துக்குவேன். ஸோ மற்ற ஒர்க்ஸும் அப்போ தான் வந்து இருக்கும். பட் அவள் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நேப்பே வந்து எடுத்துக்கல ஆஃப்டர்நூன் டைமில். ஸோ அதனால் என்னால் வந்து வீடியோ எடிட் எதுவுமே வந்து பண்ண முடியல. நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சுக்கோ, அந்த டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்பெல்லாம் வந்து என்னோடய வீடியோஸே பெருசாக வந்து வந்திருக்காது. அப்பப்போ 1-2 மட்டும்தான் வந்திருக்கும். ரெகுலராகவே வந்திருக்காது. அதுக்கான ரீசனே வந்து இதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த பேக் டு த ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அப்பப்போ கொஞ்சம் வந்து டைம் கிடைக்கும்போது இந்த யூடியூப் வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ வந்து ஷார்ட்ஸ் வந்து போடுறேன். ஸோ லாங் வீடியோ அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா பெருசாக வந்து டைம் கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அப்பப்போ கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஸோ நான் வந்து வீடியோஸ் போடாதப்போவுமே எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, வீடியோவே வந்து போடுறதில்ல அப்படின்லாமே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து இன்னுமே வந்து நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக இனிமேல் டெய்லியும் வந்து வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் டெய்லியும் வந்து ஷார்ட்ஸாவது வந்து போடுறேன். லாங் வீடியோ என்னால் முடியும் போது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த அதே சப்போர்ட்டை இன்னும் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டைமில் எங்கே வந்து போனோம், என்னெல்லாம் வந்து பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அந்த டைமில், அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ் வந்துருந்துச்சு. சரி, 1 டே ட்ரிப் மாதிரி வந்து ஃப்ரேசர் ஹில் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பி போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் தாரிகா, நவீன்லாம் வந்து மொட்டை அடிச்சிருந்தாங்க. ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா அப்போ தான் லைட்டாக அந்த க்ரோ ஆகிட்டு இருந்த அந்த ஸ்டேஜு. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேசர் ஹில் போகிற வழியில் ஒரு டேம் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிறுத்திட்டு அந்த மேலே போய் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ராஜ் மாமா அடா பண்றே வாங்க போலாம். நீ தள்ளு. இப்போ வந்து ராஜ் கூட்டிட்டு வந்து போட்டோ கம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா. போட்டோ ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃப்ரேசர் ஹில் வந்தப்போவும் இந்த டேம் பார்த்துட்டு தான் வந்து போனோம். ஸோ இந்த டைமும் வந்து சரி பார்த்துட்டு போகலாம், ஒரு 10 மினிட்ஸ் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ணோம். பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வெயில் தான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு நாங்கள் வந்தப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த இடத்துல ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி, அந்த டென்ட் மாதிரி வந்து இருந்துச்சா. அது இது வரைக்கும் வந்து போய் பார்த்ததில்ல. சரினா அங்கே போயிட்டு மேலேருந்து அந்த வியூ வந்து பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே வந்தாச்சு. என்ன எழுதுற தரிகா? தருமா என்ன எழுதுற நீ? என்ன எழுதியிருக்க? ஹெச் எழுதியிருக்கியா? திடீர்னு தாரிகா அங்கேருந்து எனக்கு குச்சி வேணும், எடுத்து தாங்க, நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸாக ஹெச் அப்படி இப்படின்னு எதோ வந்து எழுதிட்டு இருக்கா. அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறியா? சரி, ஓகே, கோ. ஆனால் போன டைம் வரும்போது இந்த ஹார்ட் இல்லை. இப்போ தான் கட்டியிருக்காங்க. தரு டர்ன். தரு திரும்ப. கூலர்ஸ் போட்டுக்கோ, கூலர்ஸ் போட்டுக்கோ, ஃபோட்டோ எடுக்கலாம். கூலர்ஸ் போட்டுக்கோ.
வரும், போட்டுக்கோ. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லாம் வந்து வைக்கல. இந்த டைம் இருந்துச்சா சரினா அங்கே நின்று எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்தோம். ஸோ இது வந்து ஃப்ரேசர் ஹில் போகிற வழியில் ஒரு ஸ்பாட்டு. இது வந்து டேம் மாதிரி வந்து இருக்கும். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருந்துச்சு. இறங்கி ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நிற்கவே வந்து முடியல. சரின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிளைமேட் நல்லா வந்து சேஞ்ச் ஆகி அந்த சில்னஸ்லாம் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இங்கே நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சரி இப்போ அப்படியே வந்து கிளம்பி நம்ம வந்து ஃப்ரேசர் ஹில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வந்து டென்ட் மாதிரி அந்த ஃபுட் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சரி அங்கே ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ ஒரே ஒரு ஷாப் அந்த டென்ட் மாதிரி போட்டு அங்கே பேஸ்ட்ரீஸு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ தாரிக்காக்கு ஏதாவது வந்து செட் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தோம். பெருசாக எதுவுமே வந்து செட் ஆகலை. சரின்னா அப்படியே வந்து கிளம்பிட்டோம். தண்ணி பார்த்தியாங்க, ஜாலியாக இருந்துச்சா? தண்ணி பார்த்தியா? ஜாலியாக பார்த்தியா? நல்லா இருந்துச்சா? நீ அங்கே என்ன பண்ண? அங்கே க்ரௌடே தெரியாது சாமி. அங்கே தண்ணி நிறையா இருக்குல்ல, அதனால. அது ஸ்லைடு இல்லை, அந்த இடத்துல ஒரு தார்பாய் மாதிரி போட்டிருக்காங்க. நீ என்ன அழகாக ஃபோட்டோ எடுத்து தானே? நான் ஒன்று அழகாக ஃபோட்டோ எடுத்தேனா? ஓகே, என்ன ஃபோட்டோ எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அப்புறம் நீயும் எனக்கு எப்பவுமே ஃபோட்டோ எடுப்பேன். ஓகே, எப்பவுமே இனிமேல் நீயே எனக்கு ஃபோட்டோ எடுத்தா. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாரு, நான் ஃபோட்டோ எடுத்ததா? ஓகே, கண்டிப்பாக பார்க்குறேன். நான் பாரு. சரி. You learn the driving, then you want to make comfortable yourself to drive. So you have to drive in hill station. Like this, na? Level. Control driving, Kaad control kekla. mind here. ஆக்சுவலாக அந்த டேம் கிட்ட நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் 3 பேர்த்தையும் வந்து ராஜ் தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா. அப்போ நானும் நவீன் மட்டும் வந்து நின்று எடுக்கும்போது, ராஜ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தாரிகாவும் அப்பா உங்கள் ஃபோன் கொடுங்க நானும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீனோட ஃபோன் வாங்கிட்டு தாரிகாமே வந்து எங்களை வந்து ஃபோட்டோ எடுத்தா. நிஜமாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதில் 2-3 ஃபோட்டோஸ்லாம் வந்து தாரிகா சூப்பராக வந்து எடுத்திருந்தா. ஸோ அதை தான் நாங்கள் 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நீ ஃபோட்டோ எடுத்தல அது வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அவளும் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தது பாருங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தா. ஓகே, ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம், ஃப்ரேசர் ஹில். பட் ஆனால் இங்கேயுமே பார்த்தா வெயிலாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. நாங்கள் இப்போ ஃப்ரேசர் ஹில் வந்து ரீச் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு போய் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து ஃபுட் கோர்ட் தான் வந்திருக்கோம். எனக்கு பசிக்குது. நான் தெரியுமா ஏன் போட்டு போறேன். She is telling to remove your sunglasses. Remove. அங்கே பாரு, ரிமூவ் பண்ணிட்டாங்க. போ.
ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஃபுட் கோர்ட் வர வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அங்கே போய் வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்துமே இல்லை, எனக்கு அங்கே தான் போய் விளையாடணும், எனக்கு வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து வம்பு பண்ணிகிட்டு இருந்தா. கரெக்டாக அப்போ பார்த்து நவீன் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு ராஜும் நவீனும் வந்து சன்கிளாஸஸ் வேறு போட்டு வந்தாங்களா. அப்போ என்னாச்சுன்னு தெரில, உடனே 2 பேர்த்தையும் கண்ணாடி கழட்டுங்க, சன்கிளாஸஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வந்து வம்பு பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வா சாப்பிட்டு அப்புறம் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து சாப்பிட்டு இருந்தோம். நான் பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், நவீன் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். தாரிகா வந்து எதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லங்காட்டி சரி பொட்டேட்டோ சிப்ஸாவது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ராஜ்மே வந்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு ஜூஸ் மட்டும் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸோ ஏதோ வந்து சொல்லி அது மட்டும் தான் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனேயுமே அங்கே ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கும், அதை தான் வந்து போனோம் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூட்டிகிட்டு போனோடனே ஃபஸ்ட்டே வந்து அந்த ஸ்விங் தூரி தான் வந்து இருந்துச்சு. அது விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து விளையாண்டா. அவள் விளையாடும்போது அங்கே பக்கத்துலேயே இன்னொரு ஸ்விங் இருந்துச்சா. அம்மா நீங்கள் இங்கே ஆடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலான்னு சொல்லி என்னை வந்து உட்கார வச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடினோம். அவளுக்கு அந்த 2 நிமிஷத்தில் அது வந்து போர் அடிச்சிடுச்சு. உடனே அவள் வந்து இறங்கிட்டா. உடனே என்னையும் அம்மா போதும் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து இறங்க சொல்லிட்டா. அடுத்தது ஸ்லைடுக்கு கூட்டிகிட்டு போனால், அதுவாக குட்டி ஸ்லைடு, நான் எப்படி ஸ்லைட் பண்ணுறது, அம்மா நீங்களும் ஸ்லைட் பண்ணுங்க அப்படின்னா, அது குட்டி பாப்பாஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்காட்டி பேசாமல் போய் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்லைட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுலேயும் ஒரு குட்டியாக 2 பசங்க குட்டீஸ் எல்லாம் வந்து வந்தங்காட்டி அவங்க கூட சேர்ந்து அப்படியே வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தா. ஸ்டெப்ஸ் வழியாக தான் போகணும், வெயிட் பண்ணு. கேர்ஃபுல். லஞ்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடித்தோம். இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது, ஃபுட் கோர்ட்டில் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சுன்னா அது வர வழியிலேயே வந்து தாரிகா வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போ அங்கே தான் வந்து விளையாடிட்டு இருக்கா. ஸோ இப்போ அந்த ஸ்லைட் வந்து விளையாடி முடிச்சாச்சு, ஒரு 5 மினிட்ஸ் வந்து விளையாடி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்லைட் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு இங்கே வந்தாச்சு. ஸோ தாரிகா பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம பார்க்குக்கே போனாலும் அங்கே நிறையா வந்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒரு 5 நிமிஷம் ஒன்று விளையாண்டானா அடுத்து 5 நிமிஷம் வேறு வந்து விளையாடிட்டே தான் இருப்பாள். அங்கே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்பா. ஒரே இடத்துல வந்து உட்காந்து தூரி மட்டும்னா தூரி, ஊஞ்சல் மட்டும்னா ஊஞ்சல், இந்த மாதிரி ஸ்லைட்னா ஸ்லைடு, அந்த மாதிரி வந்து விளையாடாமல் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாள். அதனால் அங்கேயும் இங்கேயும் சுற்றிகிட்டே தான் வந்து இருப்பாள். இப்போ அடுத்த ரவுண்டு மறுபடியும் வந்து தூரிக்கு வந்தாச்சு, கூடவே நானும் வந்து உட்காரணும்னு சொல்லி மறுபடியும் வந்து நான் வந்து உட்கார வச்சாச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்து அப்படியே வந்து ஊஞ்சல் வந்து விளையாடணும். ஸோ அங்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா ராஜ்க்கும் தாரிகாவுக்கும் டாஸ்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ராஜ் வந்து இந்த ஹைட்டாக இருக்கிறதுல என்னெல்லாம் வந்து பண்ணுறாங்களோ அதை வந்து தாரிகா வந்து பண்ணோம். இதுதான் அவங்க 2 பேத்துக்குள்ளே நடக்கிற டாஸ்க்கு. monkey. Okay, போலாமா? தரு போலாம் தரு. எதுக்கா? வேற பக்கம் போலாம். ஆ? நானா? வரேன்.
ஃபஸ்ட்டு என்னை கொஞ்ச நேரம் கூப்பிட்டு சீசா விளையாட சொன்னான். அடுத்தது அவங்க அப்பாவை கூப்பிட்டு சீசா விளையாட சொன்னான். அடுத்தது எங்கே போக போகிறோம்? Horse riding. Horse riding, where is it? You have to go. ஆக்சுவலாக ஃபுட் கோர்ட்டில் இருந்து கீழே வந்தோடனே முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வந்து இருக்கும். அந்த இடத்துல இன்றைக்கி கிறிஸ்மஸாக, அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கான்சர்ட் மாதிரி வந்து வச்சுட்டு எல்லோரும் இங்கே நின்று அதை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோ மாதிரி இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்னோ வந்து வந்துட்டுருக்கு. இங்கே குட்டீஸ் எல்லாம் வந்து பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்து தாரிக்காவும் வந்து போயிருக்கா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹார்ஸ் ரைடிங் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கீழே வந்தோம் அந்த ஃபுட் கோர்ட்லேருந்து. ஆனால் வர வழியில் இந்த மெயினாக என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, என்ட்ரன்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்னோ மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கான்சர்ட் மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் காருக்குள்ளேருந்து பார்த்தோன்னே தாரிக்கா அதை பார்த்துட்டு ஸ்னோ வரதை பார்த்துட்டு நான் அங்கே போனோம் அப்படின்னு சொல்லி வந்து இறங்கி உள்ளே வந்தோடனே அந்த ஸ்னோ அப்படியே ஸ்ப்ரே ஆகுது. அதுக்கு குட்டீஸ் எல்லாமே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தாரிக்கா வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. Aku tak tahu mana yang akan kau engkau yang jaga kamu ku melihat guys dua warna. Oke, are you ready? Semua say. Maju di tangan kananku, racun aku tak tahu mana yang akan kau berikan. Mama, kalau sudah usul semua, aku tak tahu mana yang akan kau berikan padaku. Asik, aku tak tahu mana yang akan kau berikan padaku. Terima kasih, Mas. Ewa. Semua say. ஸோ இப்படி தான் வந்து அங்கே எல்லோரும் வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து பாடிட்டு அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்களே குரூப்பாக, அவங்களெல்லாம் வந்து குரூப் சாங் மாதிரி வந்து பாட சொல்லிவிட்டு, இல்லை அவங்களே போய் ஒரு பர்சன் கிட்ட மைக் கொடுத்து நீங்கள் வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை பார்த்து ஒரு 5 to 10 minutes அங்கே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கீழே அப்படியே வந்தோம். அதாவது நம்ம என்ட்ரி ஆகும் இல்லையா இங்கே ஃப்ரேசர் ஹில்குள்ளே, அந்த இடத்துக்கு வந்து போவோம். ஸோ அந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து ஒரு பூத் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ரேசர் ஹில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து யூகே இருக்கு இல்லையா, யூகே மாதிரியே தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு வில்லேஜே வந்து யூகே ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். அங்கே யூகேயில் வந்து எப்படி பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரில் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இங்கே ஃப்ரேசர் ஹில்லையும் இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு செகண்ட் மலேசியாலேயே வந்து யூகே போன மாதிரி ஒரு ஃபீலில் தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டெலிஃபோன் பூத் இருக்கு இல்லையா, இதுக்கிட்ட நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து லைன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல 2 ஸ்டேட் கிட்ட வந்திருப்போம். ஒரு ஸ்டேட்டோட எண்டிங் அண்ட் ஒரு ஸ்டேட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருப்போம். ஒன்று பார்த்திங்கன்னா செலாங்கூர், இன்னொன்று வந்து பஹாங். ஸோ பஹாங்கில் வந்து நம்ம வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ரெட் அண்ட் எல்லோ லைன் வந்து தெரியும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து 2 ஸ்டேட்டோட பாயிண்ட்டு கிட்ட நம்ம வந்து இருக்கோம். யார் கூட பேசிட்டு இருக்க? ஏன் கூடயா? நான் தான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன? என்னங்க? என் பேர் மது. ஓ சரி. அப்ப நீங்க மம்மா சாப்பிட்டீங்களா? நான் மம்மாம் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? எல்லாம் சொன்னேன். சரி ஓகே. Hello? This road
That side is salami. This side is எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் ரைடெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே ஹார்ஸ் ரைடிங் ஸ்பாட்குள்ளே வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி, அந்த இடத்துல வந்து அந்த பவ் அண்ட் ஆரோ ஆர்ச்சரி கேம் இருக்கும் இல்லையா, ஸோ அது நீங்கள் வந்து விளையாடலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து நீங்கள் போகலாம். உட்காருத்தாங்க, உட்காந்துக்கோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹார்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதுக்கு வந்து நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. வேரியர், டொராண்டோ, டெஸ்கோ, ரிங்கோ அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோ அங்கே இருக்கு பாருத்தாங்க ஹார்ஸு. தாரு தாரு இங்கே திரும்ப. நீ ஹார்ஸில் ரைட் போறியா அப்பா கூட? Mama kita panggil Ringo, Ringo. என்னத்தாங்க தாரிகா என்னது போகணுமா? சரி ஓகே போவியாம்மா? அவங்க கொண்டு வருவாங்க, ஹார்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் போகலாம். போயிருக்காங்க தாரிகா, அவங்க வந்த அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 10 or 20 ringgits வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நீ உட்காரு நவீன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கல, நான் ஃபோட்டோ அங்கே நிற்பாங்க அப்போ எடுத்துக்கிறேன். நீ உட்காந்துக்கோ. தாரிகா எப்படி இருக்கு? தாரிகா ஓகேவா? நல்லா பிடிச்சிக்கோ தரு, நல்லா பிடிச்சிக்கோ ஓகேவா? தரு பாய். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஃப்ரேசர்கள் வந்தப்பவும் நாங்கள் வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து போனோம். அப்போ எப்படி போனோன்னா, நான் தனியாக வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணேன், நவீன் தனியாக வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணான். தாரிகா வந்து எங்கள் 2 பேர்த்து கூட யார் கூடயுமே வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர்க்கு முன்னாடி வந்தப்போ, அதாவது 2 இயர்ஸ் அவளுக்கு, அதனால பண்ணல. தொட்டு கூட வந்து பார்க்க மாட்டேன்ட்டா. இந்த டைம் ஏன்னு தெரில, அவளுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவன் வந்து ஏறி உட்காந்து போயிட்டுருக்கான். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான் அவ்வளோதான், ஒரு ரவுண்டு தான், ஒரு ரவுண்டு தான். ஒரு டைம் தான் விடுவாங்க. சரி போதும், அப்போ போதும். சரி வெயிட் பண்ணு, அவங்க போயிட்டு வரட்டும், அப்புறம் போகலாம். எல்லாருமே ஒரு ரவுண்ட். இப்போ ராஜ்மாமா Yes, she is asking for one more round. பட் இந்த பாரு, ராஜ்மாமா 1 ரவுண்ட் தான் கேட்டு பாரு. 1 ரவுண்ட் நம்ம போய் அம்புகள் விடலாம். அது போய் அம்புகள் விடலாம்ல, நம்ம போய் அம்புகள் விடலாம். நம்ம நீ ஒரு பொம்மை வாங்கினீங்கள, அந்த மாதிரி நம்ம உண்மையான பெரிய பெரிய அம்புகள் எடுத்து நம்ம அந்த மார்க்கில் அடிக்கலாம். ஒரு ரவுண்டு அந்த பிள்ளை எவ்வளோ ஆசையை கேட்குது, அந்த பிள்ளையோட ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம்ல. லாஸ்ட் டைம் போனால் சரி, ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. சும்மாலாம் வந்து போக முடியாது. சும்மா ஒரு 1 இயர்க்கு மேலே ஆச்சு. இப்போ போன தடவை ஏறவே மாட்டேன்னா, இந்த தடவை இறங்க மாட்டேங்க. எப்பயும் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ண மாட்டோம்னு சொல்லுவோம். ஸோ போன தடவை ஏற மாட்டேன், இந்த தடவை இறங்க மாட்டேன். அவளுக்கு இன்னும் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் கூப்பிட்டு போனதுனால மொட்டை நீ போய் அம்புகள் விடுறா. இன்னொரு ரவுண்ட் போகணும், இன்னொரு ரவுண்ட் போகணும். போகிறாங்க மாமா, அந்த மாமா விட்டுருக்காங்க. அங்கே மேலே வந்து ஹார்ஸ் ரைட் முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சரி கேம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜும் நவீனும் வந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பே பண்ணியாச்சு. இனி வந்து அந்த கேம் வந்து விளையாட போகிறாங்க. யார் வந்து எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்குமே வந்து பே பண்ணோம். ஒருத்தவங்களுக்கு வந்து 10 ringgits. ஸோ நம்மளுக்கு வந்து 10 ஆரோ வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. தாரிகா தான் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கா தெரியுமா நீ பண்ணணும்னு.
Apa jadi cuan kau? Jangan lepas. Sampai kau tarik habis. Tak tali juga maksudnya. Kau tali je. Dia macam paling kau pukul. Jangan lepas dulu. Sebab kau ikan ni. Tu ada tu sebab out of number. What happened? Oh, so sweet. Alagi. ஆக்சுவலாக அவங்க 2 பேர் தான் வந்து பண்ணுற ஐடியாவில் இருந்துச்சு, அதனால் பண்ணாங்க. எனக்கு பண்ணுற ஐடியாவே இல்லை. ஆனால் நவீன் வந்து ஒரு 8 யாரோ வந்து விட்டுட்டு லாஸ்ட் 2 மட்டும் நான் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. ஆனால் சீரியஸாகவே வந்து பிடிச்சி அதை வந்து பார்த்து விடும்போது அந்த கை வலி வந்து பயங்கரமாக இருக்குது. நான் 2 தான் வந்து விட்டேன். ஆனால் எனக்கு அவ்வளோ வலியாக இருந்துச்சு. கையை ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சு அதோட அந்த எட்ஜை வந்து பார்த்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதையுமே வந்து அவ்வளோ டார்கெட் பண்ணி எப்படி தான் வந்து பண்ணுறாங்கன்னு தெரில. பட் நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் வந்து 1 மட்டும் வந்து பாயிண்ட்குள்ளே வந்து இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து மறுபடியும் வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து போனோம். என்ட்ரன்ஸ் கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மிஸ்டெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி கிளைமேட்டே வேறு லெவலில் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வந்து சில்னஸாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அந்த இடமே நல்லா வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 5-6 அந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மிஸ்டெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் அந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து இருந்தோம். முன்னாடி சூப்பராக வந்து கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த 1 டே ட்ரிப் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக அண்ட் புது புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பண்ணோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.